ஜானகி அம்மா கடைசியா சாப்பிட்ட உணவு இதுதான் அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில வெளியாகியிருக்கு. அது மட்டும் இல்லாம, அவருடைய அண்ணன், மகன் ஒரு வீடியோவுமே சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ் சினிமா மட்டுமல்லாது, ஒட்டுமொத்த இந்திய சினிமாவும் கொண்டாடக்கூடிய ஒரு பின்னணி பாடகியாக ஜானகி அம்மா இருந்தாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. சமீபத்தில வயது மூப்பு காரணமாக ஜானகி அம்மா இறந்து போயிருந்தாங்க. அவங்களோட மறைவு ஒட்டுமொத்த இந்திய திரைத்துறையுமே மிகப்பெரும் ஒரு சோகத்துக்கு உள்ளாக்கி இருந்துச்சு. ஜானகி அம்மா அவர்களோட மறைவுக்கு பின் தொடர்ந்து நாம ஏகப்பட்ட செய்திகளை அவங்கள பத்தி பார்த்து வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில சமீபத்தில் கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, ஜானகி அம்மா கடைசியா சாப்பிட்ட உணவு என்ன அப்படிங்கிறது தான். அண்ட் இது குறித்து சமீபத்தில் ஒரு வீடியோவுமே வெளியாகி இருந்துச்சு. குறிப்பா அது ஜானகி அவர்களோட அக்கா பையன் தான் வந்து அவரோட சோசியல் மீடியா பேஜில் வெளியிட்டிருந்தாரு. அது என்ன வீடியோ அப்படின்னா, ஜானகி அவர்களோட அக்கா ஆந்திராவில் குடியிருக்காங்க. அவங்கள ஜானகி அவர்கள் நேராக சந்திச்சு அவங்க கூட பேசி ஆசீர்வாதம் வாங்கி சாப்பிட்ட வீடியோ தான் அது. அண்ட் அதில் ரொம்பவே ஃபன்ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அதை பார்க்கும்போது ஜானகி அம்மா எவ்வளவு குறும்பு பண்ணக்கூடியவங்க அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க அக்கா கூட உட்காந்து சாப்பிட்ற வீடியோ ஒன்று இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவங்களுக்கு ஈஸிலி டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்டு தான் இருந்துச்சு. சைவ ஃபுட்டு தான் இருந்துச்சு. அதுலேயும் ரொம்ப கஷ்டமான இந்த ஆயில் ஐட்டம் அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுப் பொருட்கள் தான் அந்த வீடியோவில் இருந்திருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஜானகி அம்மா இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் தான் எடுத்துப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. அண்ட் அதற்கு அவங்களோட அக்கா பையனுமே ரிப்ளை பண்ணியிருந்தது இதுதான். அதாவது ஜானகி அம்மா அவர்களுக்கு வயசாகிருச்சு இல்லையா? அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. இதனால் வந்து அவங்க எப்போதுமே ஹை டைஜஸ்ட் ஃபுட் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ரொம்பவே லோவாக இருக்கக்கூடிய எனர்ஜி ஃபுட்டு தான் எடுத்துப்பாங்க. இட்லி சாப்பிட்டா ஒரு 2 தான் சாப்பிடுவாங்க. தோசை சாப்பிட்டா 1 தான் சாப்பிடுவாங்க. அண்ட் நிறைய லிக்விட் ஃபுட்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட உணவு பழக்கவழக்கம் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஜானகி அம்மா பொதுவாகவே நான்வெஜ் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. எப்போதுமே வெஜ் மட்டும்தான். அதுலேயும் ரொம்ப ஹை கலோரிஸ் இருக்கிறது தான் எடுத்துப்பாங்க. ஸோ அவங்க வந்து சாப்பாட்டில் ரொம்ப ரொம்ப மெயின்டைன் பண்ணி அளவாக சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. மேலும் சமீபத்தில் கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, ஜானகி அம்மா அவர்கள் கடந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட எப்பவும் போல் இட்லி, தோசை அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் ஒன்ஸ் வந்து உடம்பு முடியாமல் போனதுக்கப்புறம் குறிப்பாக கடந்த 1 மாதம் முழுதாகவே அவங்க வந்து லிக்விட் ஃபுட்டு தான் எடுத்திருக்காங்க. கஞ்சி சாதம் தான் எடுத்து இருந்திருக்காங்க. முழுக்க முழுக்க வந்து மற்ற சாதத்தெல்லாம் வந்து அப்படியே ஒமிட் பண்ணிட்டாங்க. இட்லி, தோசை மற்ற எந்த விதமான ஐட்டம்ஸுமே அவங்களுக்கு கொடுக்கலையாமா. அண்ட் இந்த மாதிரி தான் கடைசி 1 மாதமே அவங்க சாப்பிட்ருக்காங்க. அவங்க இறப்பதற்கு முதல் நாள் கூட கஞ்சி சாதம் மாதிரி தான் அவங்களுக்கு கொடுத்துருந்துருக்காங்க. ஆனால் அதுவே டைஜஸ்ட் ஆகலை அப்படின்னு அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுருந்தாங்களாமா. ஸோ இதுதான் ஜானகி அம்மா சாப்பிட்ட கடைசி உணவு அப்படின்னு சமீபத்தில் தகவல் வெளியாகியிருக்கு. அண்ட் இதை பார்த்து எவ்வளவு கோடி கோடியாக சம்பாதிச்சாலுமே உடம்பு அப்படிங்கிறது சரியில்லாமல் போயிட்டாலோ இல்லை வயசாகிட்டாலோ நம்மளால் எதுவுமே அனுபவிக்க முடியாது. அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி நிறைய ரசிகர்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.